ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அமெரிக்கா மற்ற உலக நாடுகள் உணர்ந்து விட்டன. ஆமா, ஏன்னா இன்னைக்கு ஈரான் மட்டும் சண்டை போடல, பின்னாடி இருக்கிற அத்தனையும் சைனா தான். ரஷ்யாவை விட சைனாவுடைய ஆயுதங்கள், ஏவுகணைகள், தொழில்நுட்ப ரீதியான எல்லா விஷயமும் அங்க இருக்கு. அப்போ நம்ம ஈரானோட சண்டை போடுறது ஒண்ணுதான், சைனாவோட சண்டை போடுறது ஒண்ணுதாங்கிற இடத்துக்கு அமெரிக்கா வந்துட்டாங்க. இரண்டாவது ப்ராக்ஸி அமெரிக்கா வெர்சஸ் சைனாவா தான். சவுதி அரேபியாவிற்கு நம்ம இவ்வளவு கொடுத்துட்டோம், இவ்வளவு செலவு பண்ணிட்டோம். இனி சவுதி அரேபியாவை ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றிவிட்டால் ஈரானுக்கும் சவுதிக்கும் எப்பொழுதுமே நெருக்கம் வந்து விடக்கூடாது. இப்போ பாருங்க, இப்போ கச்சா எண்ணெய் $100 தாண்டி விட்டது. இப்போ $101 இன்னைக்கு. இப்போ இதை எப்படி உலகம் நாடுகள் சமாளிக்க போறாங்க? ரொம்ப கடினம், சமாளிக்க முடியாது. இதை சமாளிக்க வேண்டும் என்றால் இந்த போர் நிறுத்தம் நடக்கணும். போர் நிறுத்தத்துக்கு ஈரான் இனி ஒத்துக்கல. ஈரான் தெளிவாக ஒரு விஷயத்தை நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இனிமேல் அமெரிக்காவோட எந்த போர் நிறுத்தமும் இல்லை. அமெரிக்காவை நாங்கள் பழிவாங்காமல் விட மாட்டோம். அமெரிக்கா இதற்கான விலையை எதிர்பாருங்கள். ட்ரம்ப் வந்து நாங்கள் இன்றைக்கே ஒப்பந்தம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி தகவலை கொடுத்து துருக்கியிலேயோ அல்லது ரஷ்யாவிலேயோ வைத்து ஒப்பந்தமும் போடலாம், அதுவும் நடக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் விஷயத்தில் எல்லாமே சாத்தியம் தான், எதையுமே நம்ம மறுக்க முடியாது. எது டிப்ளமசிக்கு எதிரான விஷயத்தை தான் அவர் செய்வார். இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் விஷயத்தில் அமெரிக்கா எடுத்த முடிவு என்பது தான் எல்லாருக்கும் உருவத்தை உயர்த்த வைத்திருக்கிறது. ஏன்னா இது அவ்வளோ ஈஸியான முடிவல்ல. சவுதி இந்த முடிவை எடுத்து அவங்க என்ரிச்மெண்ட் பண்ணிட்டா எதிர்காலத்தில் அமெரிக்காவே தேவையில்லை. சவுதி அரேபியா தான் அங்கே பலமான அரபு நாடு. ரெண்டாவது, அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவை பகைத்துக் கொள்ள மாட்டாங்க. பல்வேறு வகையில் நெருக்கமாக இருக்காங்க, ரொம்ப நெருக்கம். ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள், $800 பில்லியன் அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு. அதனால சவுதி அரேபியாவையும் இஸ்ரேலையும் ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்று ட்ரம்ப் ஆசைப்படுறாரு. இந்த 2 வருட காலத்தில் அது நடந்து விட வேண்டும். நடந்து விட்டால் பெரிய பெரிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நம்ம ஈரானை ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். அதாவது ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தத்தை ரத்து பண்றேன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இரு பக்கங்கள்ல இருந்தும் சரமாரியான தாக்குதல், குறிப்பாக ஹார்முஸ் பகுதியில் எந்த ஒரு கப்பலும் உள்ளேயும் போக முடியாமல் வெளியேவும் வர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பக்கமே ரொம்ப கடுமையான தாக்குதல். குறிப்பாக அமெரிக்கா பேஸை மறுபடியும் குறி வச்சு ஈரான் தாக்கியிருக்காங்க. ஜோர்டான், பஹ்ரைன், பல நாடுகளில் தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்காங்க. கச்சா எண்ணெய் மீண்டும் ஒரு $100 கிட்ட நெருங்கி விட்டது. ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இருக்கோம்? யாருடைய ஈகோ இதில்? ஈரானுடைய ஈகோ இருக்கா, இல்லை வந்து அமெரிக்காவுடைய ஈகோ இருக்கா? இல்லை, கிட்டத்தட்ட வந்து இப்போ போன்னு ஒப்பந்தமெல்லாம் இன்னைக்கு காலாவதி ஆகிவிட்டது. மீண்டும் தாக்குதல் ஆரம்பித்து 13வது நாளாக இன்னைக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க. இது ஒரு பக்கம். போர் உக்கிரமாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதை விட முக்கியமாக நம்ம பேச வேண்டியது 2 விஷயம். ஒன்று, நீங்கள் கூட சொன்னீங்க, கச்சா எண்ணெய் மே மாதத்திற்கு பிறகு மீண்டும் $100 தாண்டி விட்டது. கரெக்டாக டைம் ஸ்பான் சொல்றீங்க. மே மாதம் போர் உக்கிரமாக இருந்தது, $100 இப்போ $100 தாண்டி போய்விட்டது. இரண்டாவது முக்கியமான ஒரு சேஞ்ச் ஓவர் என்னன்னா, சவுதி அரேபியாவை அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்துக்கு அழைக்கிறது. என்ன ஒப்பந்தம்னா, இனி சவுதி அரேபியாவே வந்து யுரேனியம் செறிவூட்டுற வேலையை செய்யலாம், அணு ஆயுதம் தயாரிக்கலாம். அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் சொல்லக்கூடிய அணு ஆயுத தயாரிப்பை சவுதி அரேபியாவே செய்யலாம். அதன் மூலமாக சவுதி அரேபியாவும் அணு ஆயுத நாடாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் அந்த மேற்காசியாவில் சவுதி அரேபியாவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்னு ஒரு செய்தி பேசப்பட்டு இன்னைக்கு அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுற வேலை நடக்குது. இதுவரை வந்து சவுதி அரேபியா வந்து இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் வேலை செய்யலை, போனதே இல்லை. அவங்க கிட்ட பெருசாக கட்டமைப்பு இல்லை நினைக்கிறேன். கட்டமைப்பு இல்லை, முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்து தான் இந்த பாதுகாப்பு விஷயத்தில் இருக்கிறாங்க. 40 வருஷமா அமெரிக்காவை சார்ந்து தான் இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல இருக்காங்க. முழுக்க முழுக்க ஆயுதங்களாக இருக்கட்டும், போயிங் விமானங்களாக இருக்கட்டும், போர்க்கப்பலாக இருக்கட்டும், பெரும்பாலானவற்றை அமெரிக்காவிலிருந்து தான் அவர்கள் இறக்குமதி பண்றாங்க.
இன்றைக்கும் வந்து அமெரிக்காவில் தான் அவர்களுக்கான அந்த சோர்ஸ்லாம் பாதுகாப்புக்கான இடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதுமையாக இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப், நீங்களே உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான சரத்து. நீங்களே பாதுகாத்துக்கணும், அதற்கு நீங்கள் அந்த அணு ஆயுத ஒப்பந்தங்களை அமெரிக்காவோடு போட்டுக்கொண்டு நாங்கள் அதற்கு எல்லா வேலையும் உதவிகளும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னது ஒரு முக்கியமான ட்விஸ்ட். ஓகே, ஏன் இதை சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இதுவரை வந்து இந்த போரில், இந்த 4 மாத போரில் அமெரிக்கா செய்த செலவு என்பது $3.2 லட்சம் கோடி. இது வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக அந்த நாட்டு அரசு அறிவித்துட்டாங்க. ஓகே, 3.2 lakhs crore டாலர். எத்தனை பார்த்துங்க, அதை ஒரு 80 பெருக்கிங்க, எங்கேயோ போகும். இது செலவு. இவ்வளோ பெரிய பணத்தை செலவு பண்ணி அமெரிக்காவுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ சவுதி அரேபியா ஏற்கனவே அமெரிக்காவில் $800 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிகமான ஆயுதங்களை அமெரிக்காவிலேருந்து வாங்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் இந்த யுரேனியம் செறிவூற்ற வேலையை செய்ததன் மூலமாக நீங்களும் அணு ஆயுதத்தை தயாரிக்கிற வேலையை செய்யுங்க. நான் ஓப்பனாக கேட்குறேன் சார், அதாவது ஈரானை எங்களால் சமாளிக்க முடியல, ஸோ பக்கத்துலேயே நீங்கள் இருக்கீங்க, ஈரானுக்கு செக் வைக்கும் விதமாக சவுதி அரேபியாவுக்கு இப்படிப்பட்ட அனுகூலமான விஷயங்கள் இல்லை. இதில் 2 விஷயம் என்னென்னா, ஒன்று, ஈரானுக்கு பக்கபலமாக சீனா இருக்கிறது என்பதை இன்னைக்கு அமெரிக்கா மற்ற உலக நாடுகள் உணர்ந்து விட்டன. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு ஈரான் மட்டும் சண்டை போடல, பின்னாடி இருக்கிற அத்தனையும் சைனா தான். ரஷ்யாவை விட சைனாவுடைய ஆயுதங்கள், ஏவுகணைகள், தொழில்நுட்ப ரீதியான எல்லா விஷயமும் அங்கே இருக்கு. அப்போ நம்ம ஈரானோட சண்டை போடுறது ஒன்று தான், சைனாவோட சண்டை போடுறது ஒன்று தாங்கிற இடத்துக்கு அமெரிக்கா வந்துட்டாங்க. இரண்டாவது ப்ராக்ஸி அமெரிக்கா வெர்சஸ் சைனாவா. இரண்டாவது, சவுதி அரேபியாவிற்கு நம்ம இவ்வளோ கொடுத்துட்டோம், இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இனி சவுதி அரேபியாவை ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றிவிட்டால் அங்கே வந்து இன்னும் வேற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். உதாரணமாக ஈரானுக்கும் சவுதிக்கும் எப்பொழுதுமே நெருக்கம் வந்து விடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஈரானும் சவுதியும் சேர்ந்து விட வேண்டும் என்று இப்போ மக்கள் விரும்புகிறாங்க, சேர்ந்து விடக்கூடாது என்று அமெரிக்கா விரும்புது. இப்போ சவுதி அரேபியாவை ஒரு யுரேனியம் என்ரிச்மெண்ட் கண்ட்ரியாக மாற்ற வேண்டும் என்று ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு இன்னைக்கு பேசுகிறாங்க. ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனையை அமெரிக்கா விதிக்குது. என்ன நிபந்தனை? முக்கியமான நிபந்தனை. என்ன நிபந்தனை என்றால், இஸ்ரேலோடு சவுதி அரேபியா முதலில் ஒப்பந்தம் போட வேண்டும். இஸ்ரேலோட எதுக்கு சவுதி அரேபியா கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்கன்னா, 2020 இஸ்ரேல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஆப்ரஹாம் கான்கார்ட், ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தவரும் ட்ரம்ப் தான். அந்த காலகட்டத்தில் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்கியதே அமெரிக்கா தான். அப்போ இந்த ஆப்ரஹாம் கான்கார்டை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இனி அமெரிக்காவோடு அந்த மேற்காசிய நாடுகள் கை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஆப்ரஹாம் ஒப்பந்தம்ங்கிறது கிட்டத்தட்ட கிரேட்டர் இஸ்ரேல் கான்செப்ட் தான். அந்த ஆப்ரஹாம் உடைய ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இஸ்ரேலுக்கான தூதரகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரேலுக்கும் உங்களுக்குமான ஒப்பந்தம் என்பது அது பல்வேறு கட்டங்களை போய் நிற்கும். இஸ்ரேலுடைய அகண்ட இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான், அதுதான் கிரேட்டர் இஸ்ரேல் கான்செப்ட். அரபு நாடுகள் இப்போ நீங்க அரபு அமீரகம் ஏற்றுக்கொண்டு விட்டது, துபாய், அபுதாபி, அதாவது அரபு அமீரகம் ஏற்றுக்கொண்டு விட்டது, பஹ்ரைன் ஏற்றுக்கொண்டு விட்டது, மொராக்கோ ஏற்றுக்கொண்டு விட்டது, இப்படி சில நாடுகள் ஏற்றுக்கொண்டு விட்டன, கத்தார் ஏற்றுக்கொண்டு விட்டது. சவுதி ஏற்றுக்கொள்ளாத நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டு விட்டால் முழுமையாக இனி அங்கே பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க. 1967 இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் ஒரு 6 நாட்கள் யுத்தம் நடந்தன. இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான யுத்தம். அதில் சவுதி அரேபியாவும் அரபு நாடுகள், சிரியாவும், இதே அரபு அமீரகமும், பக்கத்தில் இருக்கின்ற ஜோர்டானும் எல்லாமே சேர்ந்து தான் இஸ்ரேலை தாக்குனாங்க. ஆனால் மொத்தமே 6 நாள் தான் அந்த யுத்தம் நடந்துச்சு. அதில் இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டது. காரணம் அமெரிக்கா உதவி. அந்த தோல்விக்கு அப்புறம் தான் உலக இஸ்லாமிய கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய ICC கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய உலக இஸ்லாமிய கூட்டமைப்பை சவுதியில் உருவாக்குனாங்க. அந்த கூட்டமைப்புடைய நோக்கமே இஸ்ரேல் எதிர்ப்பு தான். இன்றைக்கி இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள் மூலமாக அந்த கூட்டமைப்பு வலுவிழந்து போயிடுச்சு.
இறுதியாக இருப்பது சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு இந்த யுரேனியம் செறிவூட்டப்படக்கூடிய எல்லா டெக்னாலஜியையும் கொடுத்துட்றோம், எங்கள் நிறுவனங்களே வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க, அதன் மூலமாக சவுதி அரேபியாவே தன்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அவங்களுக்கு வியாபாரமும் ஆச்சு அமெரிக்காவுக்கு. இதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சவுதி அரேபியா அந்த அக்கார்டு, ஆப்ரஹாம் அக்கார்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் முக்கியமான சரத்து பாலஸ்தீனம் இஸ்ரேலின் ஒரு பகுதி என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அது எப்படி ஏற்றுக்குவீங்க? பாலஸ்தீனம் இஸ்ரேலின் பகுதி என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக சமம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் வரலாற்றில், ஆரம்பத்தில் எகிப்து இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டது. அப்பொழுது அரபு நாடுகள் எகிப்தோட எதுவும் பேச மாட்டாங்க, அவரோட பிளவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஜோர்டான் அவர்களுக்கு ஒப்பந்தம் போட்டது, பாலஸ்தீன ஒப்பந்தம், ஓஸ்லோ ஒப்பந்தம் நடந்தது. இதெல்லாம் இந்த 90களில் நடந்துச்சு. ஓகே. ஆனால் 2020க்கு அப்புறம் தான் இந்த அக்கார்டு ஒப்பந்தத்தை இஸ்ரேல் கொண்டு வராங்க. முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய திட்டமிடல். இன்னைக்கு அரபு அமீரகம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டது. அதனால தான் அரபு அமீரகத்துக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகுந்த நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்காங்க. இன்னைக்கு அரபு அமீரகத்திலிருந்து இஸ்ரேலுக்கு சாலை வழி போக்குவரத்தை நடத்தணுன்றாங்க. அந்த சாலை வழி போக்குவரத்து நடத்தினாலும் அது சவுதி அரேபியா வழியாக தான் வந்தாகணும். அது சிக்கல் இருக்குது. அப்போ அதனால் சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இஸ்ரேலால் தனித்துவமாக இயங்க முடியும், முழுமையாக ஈரானை கட்டுப்படுத்த முயற்சிக்க முடியும். ஈரான் இந்த விஷயத்தில் அவங்க ஒப்புக்கொள்ளலை. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட், யுரேனியம் செறிவூட்டப்படுகின்ற வேலையை சவுதி செய்யணும் அப்படின்னு அமெரிக்கா விரும்புவதற்கான காரணமே இந்த ஒப்பந்தத்தை சவுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏன்னா நீண்ட நாட்களாக சவுதிக்கு இதில் ஒரு ஆசை உண்டு, நம்மளும் அணு ஆயுதங்கள் தயாரிக்க வேண்டும், அது நம்முடைய நாட்டுக்கு நல்லது, அவர்களுடைய மின்சார தேவைக்கு நல்லது இப்படிலாம் நினைக்கிறாங்க. இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏன் அவங்களுக்கு முடியலைன்னா, இந்த யுரேனியத்தை எல்லா நாடுகளுக்கும் நீங்கள் விற்பனை செய்ய முடியாது. இப்போ இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமான யுரேனியம் தயாரிக்கப்படுது. அதற்கென்று ஒரு ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டன. 2014களில் ஒப்பந்தம் போடப்பட்டு அதில் இனிமேல் புதிய நாடுகளுக்கு நாங்கள் யுரேனியத்தை விற்க மாட்டோம் என்று ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அதில் அமெரிக்கா தான் முக்கியமாக அந்த ஒப்பந்தத்தை போட்டது. இன்றைக்கி அதே அமெரிக்காவே சவுதிக்கு நாங்கள் இந்த யுரேனியம் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இதுக்குமே அந்த ஒப்பந்தத்தை மீறிய செயல் தான். ஆனாலும் இதை காரணம் காமிக்கிறாங்க, இஸ்ரேலோடு சவுதி அரேபியா இனிமேல் எந்த விதத்திலும் பிரச்சனை செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வராங்க. அப்போ மொத்தத்தில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாலுமே இறுதியில் இஸ்ரேலில் வந்து தான் நிற்கிது. கரெக்ட். நீங்கள் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தமாக வச்சுக்கோங்க, ஈரானுக்கும் அமெரிக்கா சண்டையாக வச்சுக்கோங்க, இந்த ஹார்மோஸ் பிரச்சனை வச்சுக்கோங்க, இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனையை வைத்துக்கொள்ளுங்கள், எல்லாமே கடைசியில் இஸ்ரேலோடு தான் வந்து நிற்கிது. இது எல்லாம் எதோட தொடர்புடையதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த பிரச்சனை இப்போ பாருங்கள், இப்போது கச்சா எண்ணெய் $100 தாண்டி விட்டது, இப்போ $101 இன்னைக்கு. இப்போ இதை எப்படி உலகம் நாடுகள் சமாளிக்க போகிறாங்க? முக்கியமானது, ரொம்ப கடினம், சமாளிக்க முடியாது. இப்போ இதை சமாளிக்க வேண்டுமென்றால் இந்த போர் நிறுத்தம் நடக்கணும். போர் நிறுத்தத்துக்கு ஈரான் இனி ஒத்துக்கலை. ஈரான் தெளிவாக ஒரு விஷயத்தை நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இனிமேல் அமெரிக்காவோட எந்த போர் நிறுத்தமும் இல்லை, உடன்படிக்கை இல்லை, அமெரிக்காவை நாங்கள் பழிவாங்காமல் விட மாட்டோம், அமெரிக்கா இதற்கான விலையை எதிர்பாருங்கள் எப்போனாலும் அப்படிங்கிறத அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஏன்னா பல்வேறு தடவைகள் பேச்சுவார்த்தை, நீங்கள் கூட கேட்டீங்க யார் காரணம், இந்த ஒப்பந்தம் ஏன் நடக்கலை, நல்ல விதமாக தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, யார் காரணம்? ட்ரம்ப் தான் அறிவித்தார் இந்த போர் நிறுத்தம் ஈரான் மீறி விட்டது, 2 கப்பல் மேலே தாக்கிட்டாங்க, அது வந்து அந்த பாதுகாப்பை மீறி இந்த கப்பல்கள் போனது, கண்ணி வெடி புதைத்திருக்கிற இடத்துல கப்பல் போனதுனால நாங்கள் வந்து எச்சரிக்கை விடுத்தோம், அந்த எச்சரிக்கையை மீறி தான் அந்த கப்பல்கள் உள்ளே போனதுனால நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டியிருந்தது, இல்லைனால் கண்ணி வெடி வெடித்து விடும், அந்த கண்ணி வெடி வெடித்து விட்டால் அங்கே பெரிய பிரளயம் ஏற்படும் அப்படின்ட்டு ஈரான் சொல்கிறாங்க. அதற்காக நடந்த தாக்குதலை இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவுடைய அந்த ஒப்பந்தத்தை மீறிய செயலாக கருதி அந்த ஒப்பந்தத்தையே இன்றைக்கி ட்ரம்ப் வந்து வேண்டாம் ரத்து பண்ணிட்டாரு. இது எங்கள் மேலே குற்றம் இல்லை, அவங்க அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தை போடுவதற்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு ஈரான் தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. காரணம்,
இந்த ஒப்பந்தத்தை அந்த ஷரத்துகள் ரெடி ஆகிட்டு இருக்கு, கத்தாரில் டிராஃப்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட ஈரான் மறுக்கலை. ஒப்பந்தமெல்லாம் போடப்பட்டு இப்படி நடந்துச்சுன்னா விஷயம் வேறு. ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே மீண்டும் நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஈகோ இல்லாமல் என்ன பண்ணுறது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அடுத்த மாதம் செப்டம்பரில் பிரிக்ஸ் மாநாடு மட்டும் இல்லை, இஸ்ரேல் தேர்தலும் நடக்குது. ஆமாம், அந்த இஸ்ரேல் தேர்தலை ஒட்டி இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டால் நெதன்யாவுக்கு பின்னடைவு. ஓகே, இந்த ஒப்பந்தம் போடப்பட்டால் நெதன்யாவுக்கு ஒரு பின்னடைவு. அதனால் இந்த ஒப்பந்தம் நடக்கக்கூடாது. ஸோ அதனால் சவுதியும் அர்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அப்படிங்கும்போது இந்த சண்டை இருக்க வேண்டும் என்று நெதன்யாவு விரும்புகிறார் அப்படிங்கிறதும் பேசுகிறாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட புவி அரசியல் தான். இது வந்து நீங்கள் ஒரு நியாயம், தர்மம், ஒரு நேர்மை அல்லது உலக மக்களுக்கு கேடு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது முழுக்க முழுக்க அரசியல், புவி அரசியல், அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு தேவையான அரசியலை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் இனி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒப்பந்தங்கள் திடீர்னு நடக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஓகே, இல்லை ஆல் ஆஃப் சடன் இது காலதாமதம் இல்லாமல் திடீரென்று நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் சொல்ல முடியாது. திடீர்னு ட்ரம்ப் வந்து நாங்கள் இன்றைக்கே ஒப்பந்தம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி தகவலை கொடுத்து ஓகே துருக்கியிலேயோ அல்லது ரஷ்யாவிலேயோ வைத்து ஒப்பந்தமும் போடலாம், அதுவும் நடக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் விஷயத்தில் எல்லாமே சாத்தியம். ஆமாம், எதையுமே நம்ம மறுக்க முடியாது. எது டிப்ளமசிக்கு எதிரான விஷயத்தை தான் அவர் செய்வார். ஆனால் இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் விஷயத்தில் அமெரிக்கா எடுத்த முடிவு என்பது தான் எல்லாருக்கும் உருவத்தை உயர்த்த வைத்திருக்கிறது. ஏன்னா இது அவ்வளோ ஈஸியான முடிவல்ல. சவுதி இந்த முடிவை எடுத்து அவங்க என்ரிச்மெண்ட் பண்ணிட்டா எதிர்காலத்தில் அமெரிக்காவே தேவையில்லையே, எங்கள்கிட்டயே எங்களுக்கு பலம் இருக்குன்னு சொல்லிட்டு போக முடியும். அதுக்கு எப்படி அமெரிக்கா ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்படி சவுதி அரேபியா வந்து இந்த மேற்காசியாவில் பலம் பெற்று விட்டால் ஈரானுக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, ஈரானும் சவுதி அரேபியாவும் எதிர்காலத்தில் கைகோர்த்து விட மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது என்கிற கேள்வியும் இன்னைக்கு சர்வதேச அளவில் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ட்ரம்ப் எடுத்த இந்த முடிவு, ஆனால் விளைவு எப்படி இருக்கும்? ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா கையெழுத்து போட வேண்டும் என்கிற அந்த நகர்வுக்குத்தான் அவர்கள் சுற்றி வர்றாங்க. ஓகே ஓகே, அப்படிதான் பார்க்குறேன். இதை சவுதி அரேபியாவை வந்து இதை உடன்படிக்கையை கையெழுத்து போட விட்டால் இஸ்ரேலுடைய பாதி பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய. ஏன்னா சவுதி அரேபியா தான் அங்கே பலமான அரபு நாடு. ஆமாம். ரெண்டாவது, அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவை பகைத்துக் கொள்ள மாட்டாங்க, பல்வேறு வகையில் நெருக்கமாக இருக்காங்க, ரொம்ப நெருக்கம். ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள், $800 பில்லியன் அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு. அதனால சவுதி அரேபியாவையும் இஸ்ரேலையும் ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்று ட்ரம்ப் ஆசைப்படுறாரு. இந்த 2 வருட காலத்தில் அது நடந்து விட வேண்டும். நடந்து விட்டால் அவர் காலத்துக்கு பிறகு பெரிய பெரிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும், நம்ம ஈரானை சவுதி அரேபியாவே சமாளித்து விடும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. குறிப்பா இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்துல வந்து சிரியாவும் கையெழுத்து போட சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெஷருக்கு சிரியாவும் ஈல்ட் ஆயிட்டாங்க. சிரியா ஏன் வந்து இந்த ஒப்பந்தத்துக்குள்ள கூட்டு வரணும்? அதாவது நீங்க இஸ்ரேலுடைய அந்த புவிய ஜியாகிரபிக்கை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லெபனான், வடக்கு பக்கம். ஆமாம். அந்த லெபனான் ஒட்டி தான் சிரியா இருக்கு. சிரியாவை தாண்டி ஈராக் இருக்கு, ஈராக்கை தாண்டி ஈரான் இருக்கு. நீங்கள் நிலவழியாக வர வேண்டும் என்றால் தோராயமாக ஒரு 4000 கிலோமீட்டர் இந்த நிலவழி இருக்கு, நிலப்பரப்பு. இப்போ ஈரானிலிருந்து தரை வழியாக வர வேண்டும் என்றால் இஸ்ரேலை நோக்கி சிரியாவை கடக்காமல் வர முடியாது. ஒன்று. இரண்டாவது, லெபனானுக்குள் தான் ஹிஸ்புல்லா இருக்கு. ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கு. ஏற்கனவே சிரியாவை ஆட்சி செய்தவர்கள் ஈரானுடைய ப்ராக்சி தான். அவர்கள் இப்பொழுது ஆட்சி மாற்றத்தில் ஏற்பட்டு இன்னைக்கு ரஷ்யாவில் போய் தஞ்சம் அடைச்சிட்டாங்க. அவங்களோட ஷியா பிரிவை சார்ந்த ஒரு ஆட்சியாளர் தான் அங்கே இருந்தார். இன்னைக்கு இருப்பவர்கள் அப்படியே உல்டா ஈரானுக்கு எதிரானவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்குமே எதிரான ஒரு மனநிலையில் இருப்பவர்கள் தான் இருக்காங்க. இப்போது ஒசாமா பின் லாடனுடைய அந்த குழுக்களோடு நெருக்கமாக இருந்தவருடைய ஆட்சி தான், அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ இவர்கள் பயங்கரவாதிகள் என்று அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்டவர்கள். இந்த ட்வின் டவர் இடிப்பில் கூட அதுவும் ட்ரம்ப்பும் சிரியா அதிபரும் ஒன்னா, அதான் சொல்றேன், இவர்கள் போட்டோலாம் பார்த்தோம். என்னன்னா இவர்கள் ட்வின் டவர் இடிப்பில் காரணமாக இவர்கள் தேடப்படும் குற்றவாளிகள் தான். ஆமா. ஆனால் ஆட்சி மாற்றத்தில் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவர்களை ட்ரம்ப் சந்தித்தார். ஆமா, கத்தார்ல சந்தித்து நீங்கள் எங்களுக்கு உதவிகரமா இருக்கணும்,
ஈரானுக்கு எதிராக இருக்கணும்னு தூண்டி விட்டாங்க. அவங்களும் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சண்டையில் கலந்து கொள்ளலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சிரியா வந்து இதுவரை இந்த அக்காடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. காரணம், கடந்த ஆட்சி வந்து அதுக்கு ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இவர்கள் ஒப்புக்கொண்டால் அது இன்னும் வந்து இதாக இருக்கும். ஏன்னா சவுதி அரேபியாவும் சிரியாவும் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டால் இஸ்ரேலுக்கு பெரிய ரிலீஃப். ஓகே, உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லெபனான அங்கே ஹிஸ்புல்லாவை நேரடியாக தாக்கலாம். உங்களுக்கு சிரியாவில் போய் படைகளை இறக்கி கொண்டு போகலாம். ஈராக்கிலிருந்து வழியாக ஈரான் படைகளை தடுக்க முடியும். இப்படி பல்வேறு விஷயங்கள் செய்யலாம். இதெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் சிரியா, சவுதி அரேபியா இரண்டும் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்துக்குள் வர வேண்டும் என்று இன்னைக்கு ட்ரம்ப் சொல்வதை பார்க்குறோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம் ரத்தானது ஏன் வந்து மீண்டும் ஒரு ஒப்பந்தம் போட முடியாது, கிட்டத்தட்ட அமெரிக்கா தான் இதுக்கு ரொம்ப தடையாக இருக்காங்க, இதற்கு பின்னாடி இஸ்ரேல் நலன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஹலீம் சார்.